செய்திகள் தொடர்கின்றன. பொலிவியா நாட்டில் நடைபெற்ற கலை திருவிழாவில் அந்த நாட்டின் ஓவியக் கலைஞர் ரோபர்டோ கலைநயமிக்க துப்பட்டாக்களை உருவாக்கியுள்ளது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பொலிவியா நாட்டின் லாபஸ் நகரில் அந்த நாட்டின் கலாச்சார திருவிழா நடைபெற்றது. இதில் அந்த நாட்டின் பிரபல ஓவியக் கலைஞர் ரொபர்டோ மாமனி துப்பட்டாவில் கலைநயத்துடன் கூடிய ஓவியத்தை வடிவமைத்துள்ளார். அந்த ஓவியம் நகைகள் அணிந்துள்ள பெண்ணை விட அதிக அளவு அழகை வெளிப்படுத்துவதாக உள்ளது. இதேபோல் பல்வேறு விதமான ஓவியங்களை பெண்கள் அணியும் துப்பட்டாக்களில் ஓவியர் ரோபர்டோ வண்ண ஓவியமாக உருவாக்கியிருந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் $3000 மதிப்புடையவை ஆகும். இந்த கலாச்சார விழாவில் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சர்வதேச பயங்கரவாதி ஒசாமா பின் லேடனின் வாழ்க்கையை பற்றி திரைப்படம் இயக்க உள்ளதாக ஆஸ்கார் விருது பெற்ற இயக்குனர் கேத்ரின் பிகெலோ தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மே மாதம் பாகிஸ்தானில் உள்ள ஆப்தாபாத் நகரில் வீட்டில் மறைந்திருந்த ஒசாமா பின் லேடன் அமெரிக்க படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தை மையமாக வைத்தும் ஜீரோ டார்க் 30 என்ற திரைப்படத்தை தழுவியும் தனது அடுத்த படத்தை இயக்க உள்ளதாக கேத்ரின் அறிவித்துள்ளார். உலக சினிமா கலைஞர்களின் கனவு விருதான ஆஸ்கார் விருதுகள் அண்மையில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வழங்கப்பட்டன. த ஹர்ட் லாக்கர் என்ற படத்திற்காக சிறந்த இயக்குனர் விருதை கேத்ரின் பிகெலோ பெற்றது குறிப்பிடத்தக்கது. முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் இறுதிச் சுற்று கனவு தகர்ந்தது. பரபரப்பான ஆட்டத்தில் 9 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வென்று இலங்கை அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் இலங்கை தோல்வியடைந்தால் மட்டுமே இந்திய அணி இறுதிச் சுற்றுக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் இலங்கை அணி வெற்றி பெற்று கோடிக்கணக்கான இந்திய ரசிகர்களின் ஆசையை நிராசையாக்கியது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 50 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 238 ரன்கள் எடுத்தது. இலங்கை அணியின் சண்டிமால் 75 ரன்களும், சங்கக்காரா 64 ரன்களும், திரிமனே 51 ரன்களும் எடுத்தனர். ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்டயன் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அடுத்து பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 49.1 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 229 ரன்களை மட்டுமே எடுத்து 9 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. David Hussey has holed out and Sri Lankans are running everywhere to hug the players and listen to the noise at the MCG. சிறப்பாக பேட் செய்து 75 ரன்கள் குவித்த இலங்கை அணியின் சண்டிமால் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த வெற்றியின் மூலம் இலங்கை அணி 19 புள்ளிகளோடு இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இறுதிச் சுற்றில் இலங்கை அணி ஆஸ்திரேலியாவை சந்திக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.